செந்தமிழே நீரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே. என்னும் இந்த நூல் வெளியீட்டு விழாவின் தலைவர், அந்நூலினுடைய புரவலர் பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தங்கராஜ் ஐயா அவர்களே, இங்கே நூலை வெளியிட்டு அருமையாக வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற தவக்குழுந்தரு திருக்குழுந்தரு சான்றளிப்பு அடிகளார் அவர்களே, இந்த நூலினை எங்கெல்லாம் நுழைந்து ஊசி நுழைந்து போல நுழைந்து அங்கெல்லாம் அவர் எதையெல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு தேனீயம் கொடுப்பது போல கொடுக்கின்ற ஒரு பெரிய பணியை குறைந்த நேரத்திலே நிறைந்த செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற, எழுதிய நானே வியப்படைகின்ற வகையிலே வெளிப்படுத்தியிருக்கின்ற நூல் திறனாய்வுரை செய்த பேராசிரியர் முனைவர் வளர்ந்தறிவு ஐயா அவர்களே, இந்த விழா இங்கே நடைபெறுகிறது என்றால் அதற்கு பல்லாற்றாலும் எனக்கு துணை நின்று நொடி வரை முடி நிறைவு பெறுகிறவரை உறுதுணையாக இருக்கின்ற தமிழ் செம்மல் ஐயா மேடை பழனியப்பனார் அவர்களே, இந்த நூலுக்கு புரவலராக இருக்கின்ற மதிப்புக்குரிய புரவலர் பெருமக்களே, இந்த விழாவிலே முன்னிலை ஏற்ற சான்றோர்களே, வாழ்த்துறை வழங்கிய ஆண்டோர்களே, இங்கே நூல் பெற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுருக்கமாக என்னுடைய ஏற்புரையை தெரிவு செய்கிறேன். ஏன்னா காலம் கடந்துவிட்டது. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, நாணம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேடியின் பசி வந்த மெல்லியர்கள் நாம் ஒருவர் பத்தும் பசி வந்த பரம்புவோம் என்று ஔவையார் சொன்னார். இதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாதுன்னு கட்டளை இருக்கார். அந்த பசி நேரம் வந்துவிட்டால் யாருமே பேசக்கூடாது. ஆனால் அதை மீறி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஔவையார் இருந்தால் அவரிடம் பொதுத்தொழில் அம்மையாரை கேட்டுவிடுவேன். ஒரு மீதிய செயல்தான் நீங்களும் உங்களுக்கு பொறுத்துக் கொள்ளுங்கள். விரைவில் முடித்துக் கொள்கிறேன். இந்த நூலை எழுதுவதற்கு பல்லாற்றான 5 ஆண்டுகள், பிறகு இறுதி 3 ஆண்டுகள் கடுமையாக இரவுகள் பாராமல் பல்வேறு சூழல்களிலே இன்னல்களிலே அதையெல்லாம் எங்களுடைய முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். நீங்கள் படித்து பாருங்கள். அப்படியெல்லாம் நூலை ஒருவாறு வெளியேறக்கூடியதாக அதை கணினி தட்டச்சிலை கொடுத்து திருத்துவது மிகப்பெரிய பாவம். அதில் வகைன்னா அந்த 2 ஸ்லீப்க்கு வகை அப்படின்னு போடுறோம். ஒருவருக்குன்னா ஒவ்வொருக்கும் போடுறாங்க, அவருக்குன்னா அதுக்கும் போடுறாங்க. எத்தனை முதல் இருக்குனாலும் அப்படியே தமிழ் மொழின்னா அது வீட்டில் தன்மொழின்னு போடுறாங்க. இரவு வாழ இப்படியே திருப்பி அந்த ஒரு முறை திருத்துவதற்குரிய கட்டணம் எவ்வளவோ 500 ரூபாய் என்றால் 10 முறை எவ்வளவு செலவானாலும் அதை கொடுத்து திருத்த வேண்டும். அந்த முறையிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்று பல முறை திருத்தி பிழையில்லாமல் அதை உருவாக்க வேண்டும் என்பதை நான் கடுமையாக உழைத்தேன். அது ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறது. பிறகு இந்த நூலை எப்படி வெளியிடுவது என்று பார்க்கின்ற பொழுது நூல் கணினி தட்டச்சு செய்து குறைந்த பக்கம் 500 பக்கங்களில் முடிக்க என்னவோ பாடுபட்டு முடியவில்லை. இன்னும் நிறைய செய்திகள் செஞ்சிருக்கிறேன். அங்கங்கே குறைத்து இலக்கணத்தில் குறையும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அதுபோக விரிவாகவும் போய்விடக்கூடாது என்று ஒரு வரையறை வைத்துக் கொண்டு அது மிக சரியான முறையிலே அதை கொண்டு வந்து அப்படி பார்த்து 520 பக்கங்கள் வந்தது. அச்சுக்கு கொடுக்கின்ற அச்சகத்தில் இருக்கின்ற பொழுது சென்னையிலே பல முறை பல நண்பர்கள், அறிஞர்கள், பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் நமக்கு கருத்துரை வழங்கி இங்கே வச்சிருங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது தொற்று முற்றி இருக்கின்ற நேரம் எதுவுமே செய்ய முடியவில்லை. பிறகு என்ன செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது திருச்சியில் இருக்கின்ற த பிரிண்டிங் ஹவுஸ் என்று அவர் ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், அவர் இஸ்லாமியர். எந்த இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோரிடம் உடன்பிறந்தவராக வளரக்கூடிய ஒரு பெரு நெறியான அன்பாளர். அவர் ஐயா நம்மளுக்கு சரியான முறையிலே அதை பெற்றுக் கொடுக்க என்று கூறினார்கள். குறைந்த இலக்கம் எவ்வளவு என்று கேட்டேன். எல்லாம் போது பார்த்து 1.5 இலக்கம் வந்தது. 1.5 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் லட்சம் என்பது சமஸ்கிருத சொல்லணும். நான் லட்சம் சொல்லுவேன்.
நீங்கள் புரியாமல் இருந்து தருவாங்கன்னா அதை நம்ம எல்லாருமே லட்சம் லட்சியம்னு சொல்லியிருக்கோம். அதை ஈனாவை உயிரை எடுத்து விட்டார்கள், அந்த இக்கனாவை மாற்றி விட்டார்கள். தமிழை என்னென்னமோ கூட செய்திருக்கிறார்கள், அதிலேயும் ஒரு கொடை லட்சம் என்பது. எனவே 1.5 இலக்கம் மாறி சொன்னார்கள். 1.5 இலக்கம் போட்டு நாம் யாரிடம் வந்து இலக்கணம் நூல், இலக்கணம் என்றால் போர்டு இருக்கிறார்கள். இலக்கணம் என்றால் அறியாதவர்கள் பேசுவது இலக்கணை என்று அவர்கள் அங்கேயே அந்த பேச்சிலேயே நெருங்கி போய்விடுவார்கள். எப்படி நூலை வாங்குவார்கள்? ஏற்கனவே நான் பல நூல்கள் போட்டு அடிபட்டு ஒரு திரைப்படத்தை விட அதில் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கிறேன். இன்னும் நாம் தமிழ் கொண்டு எப்படி செய்ய வேண்டும், நூல் வெளியிட முடியும் என்று எண்ணியிருந்தேன். அப்பொழுது எண்ணி பார்க்கின்ற பொழுது நான் புறவுல திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று சொன்னார்கள். அழகரசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், மேலையார் ஐயா அவர்களும் அதற்கு வழிமுறை செய்தார்கள். அழகரசன் ஐயா அவர்கள் எனக்கு மிக உறுதுணையாக இருந்தார்கள். புறவரசன் ஐயா அவர்கள் அதுலேயும் ஒரு முனைப்பாக இருந்தார்கள். இது உங்களுக்காக நான் அதை மறுத்துவிட்டேன். யாரிடமும் நான் தொகை பெறக்கூடாது, அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, தொகை பெறுவது பெருமிதான், ஆனால் தொல்லை கொடுக்கக்கூடாது என்று நான் அதை மறுத்தேன். ஆனால் புறவரன் ஐயா அழகரசன் ஐயா அவர்கள் உங்களுக்காக செய்வதை தமிழுக்காக செய்வதானே, அதை வாங்கி நீங்கள் தமிழுக்கு நூல் வெளியிட்டு அதை அப்படியே நூலாக வெளியிடுங்கள் என்று ஒரு கருத்தை முன்வைத்ததுனால அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அப்பொழுது மேலையார் ஐயா சொன்னேன். அப்போது தொற்று நோய் முற்றி இருக்கின்ற கடுமையான நேரம். அவர் முயன்ற முதல் முயற்சியிலேயே ஒரு தடை வந்துவிட்டது. இப்பொழுது இது முக்கியமாக என்ற ஒரு செய்தி வர அவர் எனக்கு அப்படியே அவரை மேலையார் அவர்கள் கலர்ல வெள்ளம் வெள்ளை உள்ளம் குழந்தை போல என்ன வெளியில் என்ன இருக்கோ அதை அப்படி சொல்லி விடுவார்கள், மறைக்கப்பட்டார். ஐயா இப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னார். பிறகு நான் என்ன செய்யாது, ஐயா தொட்டு பக்கத்தினுடைய புரியாது, நாங்கள் ஒரு நாளில் செய்ய முடியாத 6 வியல் 3 வியல் ஆகும், அதனால் இந்த பணியை மேற்கொள்வோம் என்று சொல்லி பிறகு ஒரு வியல் விட்டுவிட்டு பிறகு முதலாக என்ன செய்யலாம் என்று யாரையும் கேட்பது கொஞ்சமாக இருந்ததான். ஐயா அவர்கள் பொருளாதார அவர்கள் ஐயா இதில் நீங்கள் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அது மோடி பற்றி செய்தியெல்லாம் சொல்லுங்க சொன்னார். ஒரு புலன செய்தியாக நூலை, இந்த நூலுடைய தன்மை, இதற்கு எவ்வளோ செலவு ஏற்படும், இதில் புறவுடர்கள் எத்தனை பேர் சேரலாம், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அந்த நூலை வெளிக்கொண்டு வந்துருக்கலாம், அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அங்கு கொண்டு உதவி செய்யுங்கள் என்று ஒரு செய்தியை கொடுத்து நூலுடைய படத்தை கொடுத்து ஒரு புலன செய்தியாக முதல் ஐயா செல்வட்டோன் ஐயா அவர்கள் அனுப்பினேன். 2வது ஐயா கந்தராசர் ஐயா அவர்களுக்கு அனுப்பினேன். பிறகு ரமேஷ் ஐயா கண்மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனுப்பினேன். பல ஈஸ்வரமூர்த்தி ஐயா, தீபம் சங்கர், ராமகோவிந்தன் ஐயா, யோகா ராசவையாபுரி ஐயா, சின்னமலர்மேடு நூலாசிரியர் இனிய நண்பர் ராமலிங்கம் அவர்கள், பிறகு இளவரசி நாகரசன் அம்மையார் பேராசிரியர் அவர்கள், பிறகு வெங்கடாசலம் என்னுடைய நண்பர் அவருடைய பையன் ஹாங்காங்கில் இருக்கின்றார், அங்கே டாங்காவிலே உரிமையாளராக இருக்கின்றார் வேலுவரை, பிறகு சந்திராதேவி அரபுத்தியில் இருக்கின்றார் ஓய்வு பெற்றவர்கள், எனக்கு அடிக்கடி உதவியாக இருக்கின்ற நண்புரிய நண்பர் நான் சண்முகம் அஞ்சல் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பினேன். செய்தி அனுப்பிய மறுநாளே செங்குட்டோன்னையில் ஒரு ஆளிடம் 10,000 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு கொடுத்து கொடுத்தார். அடுத்த நாளிலே பார்த்தால் ஐயா அவர்கள் புலன் பார்த்து வாய்ப்பில்லாமல் ஒரு 2 மணி நேரம் 3 மணி தண்ணி பார்த்துருப்பார் கொடுத்து அடுத்த நாள் அழகரசரிடம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஐயா தங்கரச ஐயா அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அழகரசன் உடனே செய்தியை சொல்லிவிட்டார். ஒரு 2 நாளிலே ரமேஷ் ஐயா அவர்கள் காசோலை மூலமாக அனுப்பிவிட்டார். அதுபோல பழைய ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை சந்திக்க முடியவில்லை. அது தீபம் சங்கர் அவர்களும் காசோலையாக அனுப்பிவிட்டார்கள். ராமகோவிந்தன் ஐயா இதற்காகவே தென்னிலிருந்து கருவுக்கு வந்து காசோலை எடுத்து அனுப்பிவிட்டு ஐயா செய்ய அனுப்பிவிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மிக ஆர்வமோடு வாழ்த்துறையோடு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதே போல ராச வையாபுரி ஐயா அவர்கள் இவர் விரைந்து எந்த நிலையை சொன்னாலும் அவரை சொல்லுகின்றவர்களா, அதாவது வெட்டிவாய் என்றால் கட்டி வருகின்றவர்கள், இவர் கட்டி வருவதும் இல்லை, கட்டி எடுத்து வருவது தலையை கொட்டி விடுவதுள்ளார். யாரு? ராச வையாபுரி அவர் உடனே ஒரு காசோலையை கொடுத்து விரைவாக அனுப்பிவிட்டார்கள். ராமலிங்கம் பொதுவில் ஆசிரியர் அவர்கள் கூட, அதுபோல இளவரசி நாகராசன் அவர்கள் சொன்னோம். அவர்கள் சொன்ன குடும்பத்திலே அவருடைய கணவனிடம் சொல்லி இரவோடு இரவாக அவர்கள் அந்த காசோலையை அனுப்பி வைத்தார்கள். பணமாகவே அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். தங்கதுரை என்பவர் அவர் திரசன்பள்ளி என்று படப்பள்ளியில் ஒரு பள்ளி இருக்கிறது, அதனுடைய முதல்வராக சாகுடம் மீது என்ற நண்பர் என்னுடைய முதல்வராக இருக்கின்றார். அவர் வீடும் அவருடைய வீடும் அங்கே நஞ்சை கோவில் பக்கத்தில் அருகில் இருக்குன்னா அவர் மூலமாகவே 10,000 ரூபாய் அவர் கொடுத்து விட்டார். பிறகு சந்திராதேவி அம்மையார்
அவர்களுடைய தாயார் உடல்நலக் குறைவு சரியாக தொடர்பு ஏற்படுத்த முடியலை. இருந்தாலும் கூட அவர் சில நாள்களை கொடுத்து விட்டார்கள். சண்முகம் அவர்கள் நேரடியாக என்ன சண்முகம் இதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் வேற ஒருத்தரம் போட்டு இல்லைங்க, எனக்கு இடம் கொடுத்தே ஆக வேண்டும், நான் தமிழ் சொல்லிட்டு உங்களோடு செய்ய வேண்டும் சொல்லி அவர் வீட்டிலே வந்து 10,000 ரூபாய் நண்பர் சண்முகம் அவர்கள் கொடுத்து விட்டார். இப்படி பார்க்கின்ற பொழுது 4 நாள்களிலே ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தொடர்பு போய் கிடைக்கவில்லை. பிறகு மேலையார் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள், குரலகன் ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள், குரலகன் ஐயா அவர்கள் இளவரசி அவர்கள் பேசினார்கள். இப்படி மேலையார் ஐயா அவர்கள், குரலகன் அவர்கள், அழகரசன் அவர்கள், இப்படி எல்லோருடைய உதவியாக இந்த செய்தி பரவி 4-5 நாள்களிலே ஏற்கனவே 1,20,000 ரூபாய் சேர்ந்தது. நான் ஒரு 30 ரூபாயை போட்டு 1,50,000 ரூபாய் சென்னை இது திருச்சிக்கு பில்டிங் ஹவுஸ் இதுக்கு காசுவையாக அனுப்பினேன். அவர் சொன்னார், பணம் அனுப்ப வேண்டாம், நீங்கள் மூளை கொடுங்க, நான் பிறகு வாங்கிக்கிறேன். இல்லைங்க, இல்லை நீங்கள் பேசாமல் வேண்டாம், மூளையெல்லாம் வச்சுட்டு அனுப்பிவிட்டு ஒரு 10 நாள் கழிந்து ஐயா படம் வாங்கலையே, அதனால என்ன வாங்கிக்கலாங்க. இல்லைங்க, அது சரி இருக்காது, இது என்னுடைய பண்ணுங்க, குறவை சரி அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி நேரடியாக வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேரில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இப்படியாக இந்த 100 உருவான ஒரு செய்தி. இந்த நிலையிலே இப்படி உறவினர்கள் பண்ணியிருப்பது இல்லை என்றால் இது 100 இல்லை, இது விழாவும் இல்லை, நீங்கள் அத்தனை பேரும் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். எனவே முதன்மையாக இந்த புறவர்கள் பன்னீர்வர் தங்கதாஸ் ஐயா அவர்கள், செல்வகுமார் ஐயா அவர்கள், கண்மத்து ரமேஷ் அவர்கள், ஆரப்பட ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள், தீமன் சந்தர் அவர்கள், ராமகுந்தன் ஐயா அவர்கள், யோகா ராசா ஐயாபுரி அவர்கள், சின்னமணியோட ராமலிங்கம் ஐயா அவர்கள், முனைவர் இளவரசி நாகராசன் அவர்கள், தங்கத்துறை வில்லாசன் அவர்கள், பாவலர் ரசிப்பு சுந்தராதேவி அவர்கள், அஞ்சல் துறை மேற்பார்வையாளர் நான் சண்முகம் அவர்கள், இத்தனை இந்த 12 என்னுடைய உள்ளார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை அவ்வளவு எழுதுகின்ற பொழுது என்னை உருவாக்கிய ஐயா புகழன் அவர்களுக்கும், எனக்கு துணையிருந்து பல்லாட்டம் உதவி செய்த அழகரசன் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு இந்த நூலை அமைச்சர்கள் மூலமாக முதல்வர் மூலமாக கூட வெளியிடுவதற்கு முயற்சி செய்தோம். அதில் ஒத்துழைப்பு செய்த நண்பர் சிவராமன் அவர்கள் கடுமையாக அவர்கள் ஒரு 10 நாள் அடைந்தார்கள். நம்ம நூல் கையை முதல்வர் கையில் சேர்ந்த வகையிலெல்லாம் செய்தார்கள், அமைச்சர்களையும் சேர்த்து விட்டார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் இப்படி ஒரு விழாவை நான் வைப்பது அவருக்கு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே முன்னிலை ஏற்று இந்த அது கூட புறவலர்கள் வகையிலே ஒரு புறவலராக திருச்சியில் இருக்கின்ற மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர். ஐயா மணமேடு குருநாதன் அவர்களுக்கு அவர்களிடத்தில் மதிப்பு கொண்டார்கள். அவர் உடனே செய்து இந்த புறவலர் திட்டம் இப்படி தொடங்குகின்ற பொழுது, அந்த புறவலர் திட்டம் தொடங்குகின்ற பொழுது அவரும் என்னுடைய வீட்டு இல்லத்திற்கே வந்திருந்தார். அப்பொழுது செய்தியை சொன்னேன். முதல் வாழ்த்து அவர் தான் சொன்னார், இதை என்னுடைய முதல் வாழ்த்து, இது வெற்றி பெறும் என்று மனதிலிருந்து பாராட்டினார். அவருடைய வாழ்த்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. மணமேடு குருநாதன் அவர்களுக்கு என்னுடைய நிதான நன்றியை தெரிவித்துக் புறவலர் தொகையை வாங்கி வந்துவிட்டார். புறவலர் 12 படம் அச்சாகி போய்விட்டது. கொண்டு வந்து என்னிடம் நேரில் 10,000 ரூபாய் கொடுத்தார். நான் வாங்க மறுத்துவிட்டேன். இல்லையா வேறு பணிக்கு செய்வது எதற்கும் மேற்கொள்ள மாட்டேன். அது புறவலர் கூட தொகை முடிந்ததுங்க, வேண்டாங்க, தவறாகி போய் வேண்டாம், எவ்வளோ சொல்லி பார்த்தா வாங்கவில்லை. அந்த வருத்தத்தோடு பணத்தை திருப்பி கொண்டு போய்விட்டார். பிறகு நூல் வெளியீடு என்று சொன்ன உடனே அந்த வெளியீட்டிற்கு முதல் நூலாக வாங்குவதற்கு ஒப்புதல் பெற்று அதே தொகையை வாங்கி வந்து இங்கே விழாவிலை கொடுத்து முதல் நூலை அவர் பெற்றுக்கொண்டார். அவர்கள் சார்பாக அத்தகைய பொருட்கள் உண்ட அதற்காக உழைப்படுத்த மணமேடு குருநாதன் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி அந்த மருத்துவர் அவர்களுக்கு இவர் மூலமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே இங்கே முன்னிலையேற்று இங்கே விழாவினுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கின்ற பெருமைக்குரிய ராஜசேகரன் அவர்கள் பல நாள் எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டு இருப்பார்கள். இந்த நூலுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கும், ஒரு தமிழ்நாட்டிலேயே மிக பரிசு கிடைக்கும் என்று அடிக்கடி சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு நூலிலே அணிந்துரை பெறுவதற்கு ஒரு துணைவேந்தருடைய அணிந்துரை பெற வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு சரியான துணைவேந்தர் அமையவில்லை. இறுதியாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் வாங்கலாம் என்று எண்ணினோம். அதற்கு ராம சந்திரசேகர் அவர்கள் என்னோடு பல நாள் அங்கே சேலம் வரப்போகின்ற அலைச்சல்களில் இருந்தார்.
அவர் திருமாறன் என்ற ஒரு தமிழ் பேராசிரியருடைய உதவியோடு அவர்கள் உடல் இருந்த அந்த அணிந்துரைப்பை பெறுவதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அவருடைய பெயரும் நம்முடைய நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. அத்தகைய ராம சந்திரசேகர் அவர் ஐயா அவர்களுக்கு முன்னே உட்கார்ந்திருக்கின்றார். எந்த விழாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்யப்படுகிறார். நம்முடைய படங்களை எல்லாம் ஒளிப்படங்களை எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விடுவார்கள். நம்ம எந்த படம் வேண்டுமானோ அவர் சொன்னால் உடனே அனுப்பி விடுவார். அப்படி ஒரு ஆர்வலர், தமிழுக்காகவே அவர் இன்னும் தளராமல் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ராம சந்திரசேகர் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நன்றி